எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 22க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பின்வரும் செயற்கைக்கோள் மற்றும் நாடு இணைகளை கருதுக. ஆப்ஷன், இதுக்கு சரியான விடை ஏ 1 மற்றும் 3. அதாவது டியான்ஹுஐ 1 சீனா, ஜிசாட் 6 இந்தியா. அடுத்து G20 W20 மற்றும் Y20 என்பது விமன் 20 யூத் 20. மூன்றாவது கேள்வி, இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுகளை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்று. இதற்கு அடுத்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2027 நடைபெறும் என்பது தவறு. ஹைதராபாத் SPVNR தெலுங்கானா மாநில பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ராஜஸ்ரீ என்பது புதிய வகை கோழி. ஜெயண்ட் ஹெல்ப் என்பது எதை குறிக்கும்? ஜெயண்ட் ஹெல்ப் என்பது கடலில் அதிவேகமாக வளரும் களை செடி. ஜிசாட் 15 செயற்கைக்கோளின் பயன்பாடு தொலைத்தொடர்பு. அடுத்து 7வது கேள்வி, ஆப்ஷன் ஏ. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது சொண்டாங்கிறது அர்ஜென்டினா, ஹர்மட்டான் சஹாரா, மிஸ்ட்ரல் பிரான்ஸ், பிளிசார்ட் சைபீரியா. அடுத்து 8வது கேள்வி, லகார் எனப்படும் இயற்கை பேரிடர் இதனுடன் தொடர்புடையது. எரிமலை சீற்றம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை செறிவு 382 சதுர கிலோமீட்டர். 382 சதுர கிலோமீட்டர். மிக நீளமான கடற்கரை உள்ள இந்திய மாநிலம் எது? மிக நீளமான கடற்கரை உள்ள இந்திய மாநிலம் குஜராத். தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுவது ஜனவரி 25. அடுத்து ஃப்ளட் ஆஃப் ஃபயர் என்ற நூலை எழுதியவர் அமிதவ் கோஷ். இந்திய துணைக்கண்டம் எந்த காலநிலை வகைப்பாட்டில் அமையப்பெற்றுள்ளது? பருவகால மண்டலம். இவற்றுள் எந்த ஜோடி சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சுந்தரி, மேற்கு வங்காளம். இந்திய தீபகற்பத்தின் முக்கிய வகையான மண் இவ்வகையை சார்ந்தது. சிவப்பு மண், அதாவது செம்மண்ணு சொல்லக்கூடிய ரெட் சாயில். சர்வதேச இயற்கை பேரிடர் குறைத்தலுக்கான 10 ஆண்டு திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1990 2000 வரை. ஆப்ஷன் பி.
IUCN சிவப்பு புத்தகம் புள்ளிவிவரம் 2004 படி எத்தனை வகையான மரங்கள் இந்தியாவில் அழிந்துள்ளது? 87. நியூட்ரினோவை செயல்முறையில் கண்டுபிடித்து நிரூபித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை கிளைட் எல் கோவன் மற்றும் ஃப்ரெட்ரிக் ரெய்ன்ஸ். ரேடாரின் தத்துவம் என்ன? ரேடாரின் தத்துவம் ரேடியோ எதிரொலிப்பு. AMCA என்பது எதை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை உயர் ரக நடுத்தர எதிர்ப்பு விமானம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். இந்திய PSLV C-23 விண்கலம் எத்தனை அந்நிய செயற்கைக்கோள்களை சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக ஏவியது? இதுக்கு சரியான விடை 5. 2016க்கான தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றவர் யார்? மனோஜ் குமார். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஆண்டு முழுவதும் மழை 7 டிகிரி N2 7 டிகிரி எஸ். அடுத்து கோடை மழை வறண்ட குளிர்காலம் 7 டிகிரி முதல் 16 டிகிரி. மிதமான கோடை மழை 16 டிகிரியிலிருந்து 20 டிகிரி வரை. அனைத்து பருவங்கள் உலர்ந்த குறைந்தபட்ச மழை 20 டிகிரி முதல் 30 டிகிரி வரை. சூரிய குடும்பத்தின் விட்டம் எவ்வளவு? சூரிய குடும்பத்தின் விட்டம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1173 கோடி கிலோமீட்டர்கள். இந்த காணொளியின் கடைசி கேள்வி. கணினி வளங்களை கட்டுப்படுத்தவும் பயன்பாட்டு மென்பொருட்களை எழுதுவதற்கு அடித்தளமாகவும் அமையும் முறைமை மென்பொருள் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNPSC குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 22க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.